இன்றைய முக்கிய செய்திகள். அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 46%இலிருந்து 50% உயர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து மத்திய அரசின் 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரையின்படி இந்த உயர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இதுவரை அனைத்து நிலை செவிலியர்களுக்கும் வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 7,200 என்ற செவிலியர் அலவன்ஸ் தற்பொழுது ரூபாய் 9,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த உயர்வு 1/1/2024 முதல் முன் தேதியிட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரிய நிலுவைத் தொகை கடந்த 2024 ஜனவரி முதல் 2026 ஏப்ரல் வரையிலான காலத்திற்கான நிலுவைத் தொகையை 2026-27 நிதியாண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த செலவினங்களை சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தற்போதைய நிதி ஒதுக்கீட்டிலிருந்தே மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவினை கவர்னரின் ஆணைப்படி வெளியிடப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை சார்பு செயலாளர் சௌமியா தெரிவித்துள்ளார். இந்த உத்தரவு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள அனைத்து சுகாதார அலுவலகங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளன. வில்லியனூரில் பார்த்தசாரதி என்பவர் டெக்ஸ்டைல் கடை வைத்துள்ளார். அவரது வாடிக்கையாளர் ஸ்ரீகாந்த் தனது உறவினரான ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவரை அறிமுகப்படுத்தியுள்ளார். அப்பொழுது பிரபாகரனுக்கு அரசியல் பிரமுகர்களின் செல்வாக்கு உள்ளதால் ஜிப்மர் மற்றும் பல்வேறு அரசு துறைகளில் வேலை வாங்கி கொடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய பார்த்தசாரதி தனது உறவினருக்கு வேலை வாங்கி தருமாறு கேட்டு 2 தவணைகளாக ரூபாய் 8 லட்சம் கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரபாகரன் அளித்த போலி பணி ஆணையை பார்த்தசாரதி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று நிர்வாகத்திடம் காண்பித்தபோது அது போலியானது என்பது தெரியவந்தது. இதையடுத்து ஸ்ரீகாந்த் தொடர்பு கொண்ட பார்த்தசாரதி கேட்டபொழுது பணத்தை திரும்ப கொடுத்து விடுவதாக தெரிவித்தார். ஆனால் பணத்தை திரும்ப கொடுக்காமல் அலைக்கழித்து வந்ததால் பார்த்தசாரதி ரெட்டியார்பாளையம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் ஸ்ரீகாந்த், அவரது உறவினர் பிரபாகரன் ஆகியோர் மீது சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர். புதுச்சேரி கோரிமேட்டை சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பியவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் ட்ரேடிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 24,400 முதலீடு செய்துள்ளார். பின் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலம் அந்த லாபத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. இதேபோல் லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் 10,500 ரூபாய் என 2 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 34,900 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் வடக்கு எஸ்பி வம்சித் ரெட்டி தலைமையில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது. இதில் வடக்கு பகுதி இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் முன்னிலை வகித்தனர். இதில் சேதராப்பட்டு அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் எஸ்பி வம்சித் ரெட்டியிடம் மனு அளித்தனர். அதில் மே தினத்தன்று எல்எச்சி தனியார் தொழிற்சாலையை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்காத தொழிலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சேதராப்பட்டு சப் இன்ஸ்பெக்டரை இடம் மாற்றம் செய்ய வேண்டும், தொழிலாளர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை திரும்பப் பெற வேண்டும், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் செயல்படும் தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் தொழிற்சங்கங்களில் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மோதிலால், ரமேஷ், பாஸ்கர் உட்பட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா படகுகளின் பாதுகாப்பு தன்மை குறித்தும் சுற்றுலா தலங்களில் மேம்பாடு குறித்தும் துணை ஆட்சியர் தயானந்த் டெண்டுல்கர் தலைமையில் சுற்றுலாத்துறை இயக்குநர், மீன்வளத்துறை இயக்குநர், கடலோர காவல்படை கண்காணிப்பாளர் தனசேகரன் மற்றும் கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த முக்கிய அதிகாரிகள் பாண்டி மெரினா, அரிக்குமேடு உட்பட சுற்றுலா மையங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார்கள். அப்பொழுது அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட சுற்றுலா பயணிகளை படகுகளில் ஏற்றக்கூடாது என்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் படகுகள் இயக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுலா படகு உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் சுற்றுலா தலங்களில் பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தின் 99ஆம் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற விழா சிறப்பாக நடைபெற்றது.
விழாவை ஒட்டி கடந்த 9ஆம் தேதி மாலை ஆலயத்தில் திருப்பலி நடைபெற்றதைத் தொடர்ந்து பக்தர்கள் முன்னிலையில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் மூலம் ஆண்டு பெருவிழா நிகழ்ச்சிகள் துவங்கின. பெருவிழாவை முன்னிட்டு தினமும் மாலை சிறப்பு திருப்பலி, மறைவுரை, நவநாள் வழிபாடுகள் மற்றும் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அருட்பணியாளர்கள் தலைமையில் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகின்ற 17ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு பெருவிழா திருப்பலி நடைபெறவுள்ளது. தொடர்ந்து 18ஆம் தேதி கொடியிறக்கத்துடன் விழா நிறைவடைகிறது. பாகூரில் செயல்பட்டு வரும் ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சென்னையை சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவனமான ஆர்ம்சாஃப்டெக் நடத்திய வளாக நேர்முக தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த வளாக தேர்வில் பிகாம் படிக்கும் மாணவர்கள் யோகேஷ், லாவண்யா, மனிஷா, ராஜேஷ் கண்ணா, அந்தோனி ஜார்ஜ் மற்றும் பவின் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் பிஎஸ்சி கணினி அறிவியல் படிக்கும் தேவ், ஆனந்த், நர்மதா, ராஜா, ஸ்ரீ, உகன் பிரியன், சாருகேஷ் ஆகியோரும் பிசிஏ மாணவர் ஆகாஷும் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். ஆர்ம்சாஃப்டெக் நிறுவன மனிதவளத்துறையின் நிர்வாக அதிகாரி தினேஷ் கடந்த 15ஆம் தேதி தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். இந்த சாதனையை பாராட்டிய ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்தியாக மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கும் நல்வாழ்த்துக்களை கூறினார். கல்லூரியில் பொறியியல் மற்றும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளில் பல்வேறு கல்வி திட்டங்கள் செயல்பட்டு வருவதுடன் மதிப்பெண் அடிப்படையிலும் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வருவதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெட்ரோல், டீசல், எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி எரிவாயு விலை உயர்வை உடனடியாக வாபஸ் பெற வேண்டுமென வலியுறுத்தி புதுவை பிரதேச ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜா சிக்னல் அருகே வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் மணவாளன் தலைமை தாங்கினார். ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் ஒன்றிய அரசு பெட்ரோல், டீசல் விலையை லிட்டருக்கு ₹3 மற்றும் எல்பிஜி, சிஎன்ஜி எரிவாயு விலையை ₹2 உயர்த்தியுள்ளதாக குற்றம் சாட்டிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த விலை உயர்வு அத்தியாவசிய பொருட்களின் விலையையும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் மக்கள் விரோத போக்கை கைவிட்டு விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆட்டோ சங்கத்தின் பொதுச் செயலாளர் விஜயகுமார், நிர்வாகிகள் நூர் முகமது, சக்திவேல், பழனிபாலன், மனோகரன், பாரி, செந்தில், ரங்கன், கோபி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் சிஐடியு மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன், செயலாளர் மணிபாலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு பகுதி ஆட்டோ தொழிலாளர்களும் பங்கேற்றனர். மின் இணைப்பு அனுமதி வழங்கும் நடைமுறையில் இனி 100 kV வரை சுய சான்றிதழ் மட்டும் போதுமானது என்ற அதிரடி மாற்றத்தை அமல்படுத்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை வரவேற்று புதுச்சேரி அரசுக்கு மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும்
புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் இசைக்கலைவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் இசைக்கலைவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வணிகர்கள் மின் இணைப்பு பெறுவதற்காக பல்வேறு சிரமங்களையும் நீண்ட கால தாமதங்களையும் தவிர்க்கும் வகையில் தற்பொழுது மின்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த அதிரடி மாற்றம் மிகுந்த நிம்மதியையும் நம்பிக்கையும் அளித்துள்ளது. புதிதாக உருவாகும் வணிக நிறுவனங்களுக்கு திறப்பு விழா நிர்ணயிக்கப்பட்ட நாளுக்கு முன்பாக மின் இணைப்பு கிடைக்குமா என்ற கவலையில் இருந்த வணிகர்களிடையே இந்த புதிய மாற்றம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அது மட்டுமில்லாமல் அனைத்து உரிமங்களும் விரைவாகவும் ஒழுங்குமுறையுடனும் வழங்கப்படும் பட்சத்தில் நிறுவனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் செயல்பட தொடங்கும். அதன் மூலம் தொழில் வளர்ச்சி அதிகரித்து அரசுக்கும் கூடுதல் வருவாய் கிடைக்க வாய்ப்பு உருவாகும். எனவே புதுச்சேரி அரசு இதுபோல வணிக நிறுவனங்கள் தொடர்பான உரிமங்கள் பெற வேண்டிய அனைத்து துறைகளிலும் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். டெரகோட்டா எனப்படும் சுடுமண் சிற்பக்கலை புதுவையில் பாரம்பரிய கலையாக உள்ளது. இந்த கலையை பத்மஸ்ரீ விருது பெற்ற முனுசாமி வில்லியனூர் பகுதியில் பயிற்சி அளித்து வருகிறார். இந்நிலையில் புனேவை சேர்ந்த சிம்பயோசிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் ஃபேஷன் கம்யூனிகேஷன் மாணவர்கள் கல்வி மற்றும் கலாச்சார பயணமாக புதுவை வந்துள்ளனர். இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் பகுதியில் கைவினை கலைஞர் பத்மஸ்ரீ முனுசாமி இடம் பாரம்பரிய கலையான சுடுமண் சிற்பங்களை செய்வது எப்படி என ஆர்வத்துடன் பயின்றனர். அழிவின் விளிம்பில் உள்ள களிமண் சிற்பக்கலையை மீட்டெடுக்கும் வகையில் உள்ளூர் வெளி மாநில மாணவர்களுக்கு இந்த பயிற்சி அளிப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் அடுத்த தலைமுறைக்கு நமது கலையை கொண்டு செல்வது நமது கடமை என்றும் தெரிவித்தார். 9 விதமான பொம்மைகள், யானை, குதிரை, விநாயகர், வாத்து உள்ளிட்ட பொம்மைகள் செய்து பயிற்சி அளித்ததாக பயிற்சியாளர் முனுசாமி தெரிவித்தார். மிகுந்த ஆர்வத்துடன் கற்ற மாணவர்கள் தங்களது களிமண் கொண்டு பொம்மைகளை செய்ய மற்ற மாணவர்கள் பயிற்சி அளிப்போம் என தெரிவித்தனர். முதல் முறையாக கையில் களிமண் பட்டது. கை அழுக்கானாலும் பெருமிதமாக இருந்தது. புதிய வகை பொம்மைகளை எங்கள் கைகளால் செய்தது ஆச்சரியமாக இருந்தது என்று மாணவர்கள் தெரிவித்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை, கல்வி பங்களா, பள்ளிக்கூட வீதி, பகத்சிங் வீதி, கருணாநிதி வீதி, குளக்கரை வீதி, இளங்கோ நகர், புதுப்பாளையம், உருளையன்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் சரிவர விநியோகம் செய்யப்படுவதில்லை. விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் மாசு கலந்து துர்நாற்றம் வீசுவதாக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற நேருவிடம் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். அதையடுத்து நேரு தலைமையில் அப்பகுதி மக்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வத்தை அலுவலகத்தில் சந்தித்து சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும், மேலும் பகுதிகளில் இருந்து குடிநீர் மாதிரிகளை எடுத்து சென்று அதனை TTS கருவி மூலம் பரிசோதித்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். குடிநீர் பிரச்சினையை உடனடியாக தீர்க்காவிட்டால் பொதுப்பணித்துறை குடிநீர் வழங்கல் பிரிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டங்கள் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி மதகடிப்பட்டு அடுத்த நல்லூர் பகுதியை சேர்ந்த முத்து என்பவர் கொத்தனார் வேலை செய்து வருகிறார். இவர் அதே பகுதியை சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் திருபுவனை போலீசார் முத்து மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்திய அரசின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் காரைக்காலை சேர்ந்த பொதுமக்கள் உங்கள் இல்லத்திற்கு வரும் கணக்காளர்களிடம் சரியான விவரங்களை வழங்கி ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசியவர், இந்திய அரசின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. முதலாம் கட்டமாக வீடுகள் பட்டியலிடுதல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு பணிகள் காரைக்கால் மாவட்டத்தில் வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் வரும் மே 17ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை சுய கணக்கெடுப்பு வலைதளம் இயக்க உள்ளது. மேலும் பொதுமக்கள் மக்கள் தொகை கணக்காளர்கள் உங்கள் இல்லம் வரும்பொழுது அவர்களுக்கு சரியான விவரங்களை வழங்கி ஒத்துழைப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். கணக்காளர் வரும்பொழுது வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் வீடுகளின் கதவில் கணக்காளரின் செல்பேசி எண்ணுடன் விவரங்கள் அடங்கிய தாள் ஒட்டப்பட உள்ளது எனவும் அவரை தொடர்பு கொண்டால் மீண்டும் எப்பொழுது வரலாம் என தெரிவிக்க வேண்டும் என்றார். இந்த கணக்கெடுப்பு பணியின் போது மக்கள் எந்த ஆவணமும் அளிக்க தேவையில்லை என்றும் வீட்டில் வசிக்கும் நபர்களின் விவரங்கள், வீட்டின் அமைப்பு குறித்தும் விவரங்கள் சேகரிக்கப்படும் என ஆட்சியர் இஷிதா ரெட்டி தெரிவித்தார். The Government of India is conducting 16th Census of India, Census 2027, across the country in 2 phases. The first phase, which is the house listing and houses census, is going to commence in Karaikal district from 1st June till 30th
30th June 2026. For the first time in the history of census, the entire process is going to be completed in a completely digital manner. In this regard, the self-enumeration facility is also provided to the citizen in order to provide their information accurately and voluntarily in advance. The self-enumeration portal will be active from 17th May 2026 till 31st May 2026 and can be accessed through the website se.census.gov.in. The citizens can register using their mobile number and can log in with the help of OTP authentication. Kindly be noted that only one user can register per house. It may kindly be noted that only one user can register for each census household. The Government of India has already published 33 questions in the Extraordinary Gazette dated 22nd January 2026. These 33 questions will be a part of the census survey which is going to be filled during the self-enumeration process. After completely filling out the information with the help of numerical drop-down option, the users can submit the filled out forms, and after successful submission of the self-enumeration form, after successful submission of the self-enumeration form, a self-enumeration ID would be created and would be sent to the registered mobile number. It would be an 11-digit numerical code which has to be shared with the enumerator during the house listing operations for verification. It may be noted that only after authenticating the identity of the enumerator with the help of the ID card issued by the Government of India, the user may share their self-enumeration identification code with the enumerator for verification. After verification, the enumerator will finalize the data and it would be a part of the census data. For Census 2027, the enumerator have been allocated house listing blocks and they will be carrying out the house listing and housing census operation in their allotted areas. The information that is collected during the time of the phase 1 would be kept confidential as per the provision of the Census Act 1948. The people of Karaikal are requested to extend their full cooperation during the census operation so that we are able to complete the entire process in a time-bound manner. It is an activity of national importance and through public participation, we would be able to complete this exercise in stipulated time. Thank you. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ் லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ் லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிவப்பு பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ் லலிதா மற்றும் நீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமய லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தும் 3வது புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் இன்று துத்திப்பேட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், ஓசூடு அக்கவுட் வாரியர்ஸ், ரூபி ஒயிட் டவுன் லெஜெண்ட்ஸ், காரைக்கால் நைட்டிங்ஸ், மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ், ஜெனிட் ஏனாம் ராயல்ஸ் ஆகிய 6 அணிகள் தங்கள் பிரதிநிதிகளுடன் கலந்து கொண்டு வீரர்களை போட்டி போட்டுக்கொண்டு ஏலம் எடுத்தனர். இந்த ஏலத்தில் மொத்தம் 115 புதிய வீரர்கள் ஏலத்தில் சேர்க்கப்பட்டனர் மற்றும் அனைத்து அணிகளும் கடந்த ஆண்டு விளையாடிய 10 வீரர்கள் வரை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற விதி உள்ளது. அனைத்து அணிகளும் 20 வீரர்கள் வரை ஏலம் எடுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் தாமோதரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி பிரீமியர் லீக் தலைவர் வித்யா மகேஷ், கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி கௌரவ செயலாளர் கார்த்திகேயன், கௌரவ துணைத் தலைவர் கணபதி, தலைமை செயல் அதிகாரி மயங்க் மேத்தா மற்றும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். இந்த 3வது புதுச்சேரி பிரீமியர் லீக் வருகின்ற ஜூலை மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.